வாழ்க்கையில தெரிஞ்சது உடல், மனம், உணர்ச்சி. இப்போ ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை வந்துருச்சு. என்னன்னா, இந்த சாவுன்றது வந்தா உடல் போயிடும், எனக்கு தெரிந்த எண்ணத்து மனம் போயிடும், இந்த உணர்வு அவர் பத்தி இவர் பத்தி போயிடும். அதுக்கப்புறம் என்ன தெரியல. ஏதோ கதை கேட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம், வைகுண்டத்தில் போய் கடவுள் மடியில் உட்காந்துக்கிறோம், இன்னொன்று பண்ணிக்கிறோம், ஏதோ கதை சொல்றாங்க. அதெல்லாம் கதையெல்லாம் நல்லதுதான். ஆனா சாவுன்றது நம்ம முன்னாடி நின்னப்போ அதெல்லாம் வேலை செய்யாது, செல்லாது. இப்போ நம்ம அதை பத்தி என்னமோ என்ன சத்தா என்ன சொர்க்கத்துக்கு போய்க்கிறேன், அது சும்மா கதை சொல்லிக்கலாம். ஆனா அடுத்த க்ஷணத்துல சாவு நமக்கு முன்னாடி நின்றுச்சுன்னா எந்த கதையும் செல்லப்படாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாதுன்னு தெரியாது. உங்களுக்கு அவ்வளோ கேரண்டி இருந்தா நான் எப்படியும் சொர்க்கத்துக்கு போறேன்னு உங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரிஞ்சிருந்தா, உறுதியா தெரிஞ்சிருந்தா இன்னைக்கே போய்க்கலாமே இல்லையா? கடவுள் மடியில போய் உட்கார முடியும்னா நாம போஸ்ட்போன் பண்ணணுமா? எனக்கு போயிடணுமா? போயிடணும் தானே. எதுக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கணும்? சொல்லிக்கிறோம் சமாதானத்துக்கு, இன்னொருத்தருக்கு சொல்லலாம் போதனை. நமக்கு வந்தப்போ அதெல்லாம் வேண்டாம், நான் இங்க இருக்கணும்னு சொல்றது என்னத்துக்குன்னா, அடுத்தது என்ன நமக்கு தெரியலன்னா தெரியல. என்னதுக்குன்னா இந்த உயிருடைய தன்மை என்னன்னு கவனிக்காம வாழ்ந்ததுனால, ஆன்மீகம் என்ற அடிப்படையே கொஞ்சம் கூட இல்லாததுனால, எது நாம் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அப்படியே ஒடிஞ்சு கீழே விழுந்துடும்.